குரங்கணி தாமிரபரணி ஆற்றங்கரையில் 1,00,000 பனை விதைகளை விதைக்கும் பணியினை இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மற்றும் புது வாழ்வு சங்கம் சார்பில் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இயற்கை காப்போம் திட்டத்தின் மூலம் குரங்கணி தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருந்து ஆழ்வார் திருநகரி வரையிலும் 1,00,000 பனை விதைகளை விதைக்க திட்டமிடப்பட்டு அதில் முதற்கட்டமாக 50,000 பனை விதைகளை விதைக்கும் பணியின் தொடக்க விழா குரங்கணியில் நடைபெற்றது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் தலைமை வகித்து பனை விதைகளை விதைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதையடுத்து ஆழ்வார் திருநகரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு 5,000 மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சகோதரர் மோகன் சி லாசரஸ் வளமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பனை விதைகள் விதைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த இயற்கை காப்போம் என்கிற ஒரு பணியை நாங்கள் இயேசுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமா புதுவாழ்வு சங்கத்தின் மூலமா செய்து வருகிறோம். அதுல நிறைய மரங்கள் நட மக்களை உற்சாகப்படுத்தி மர செடிகளை கொடுக்கிறோம். அதோடு கூட இந்த விவசாயிகளுக்கு அந்த வாய்க்கால்களை தூர்வாரி கொடுத்து அவங்களுடைய விவசாய நிலத்துல அவங்க பிரயாசப்பட்டு உழைப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறோம். இப்போ தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டிலே கடல்ல கலக்கிற ஒரு ஜீவ நதி தான் தாமிரபரணி ஆறு. இந்த ஆற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற எல்லாருக்கும் உரியது. கடந்த வருஷத்துல ஏற்பட்ட வெள்ளத்தினால இந்த கரைகள் உடைந்து பல கிராமத்துக்குள்ள தண்ணீர் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனா இப்போ அரசாங்கம் அதனுடைய கரையை நல்லா வலுப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்ற உணர்வோட இதனுடைய கரையில பல மரங்களை பன விதைகளை விதைத்து பன மரங்களை வளர்த்துட்டா இந்த ஆற்றோரத்தினுடைய அந்த பிடிப்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த வெள்ளமும் அதை சேதப்படுத்த அரிக்க முடியாது. அதனால 1,00,000 பனை விதைகளை விதைக்கணும்னு தீர்மானத்தோடு முதல் கட்டமாய் 50,000 பனை விதைகளை கொண்டு வந்திருக்கிறோம். இதனுடைய கரைகள்ல மரங்களும் நடணும் என்பதற்காக 5,000 மரங்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு வழங்கப்பட்டு இதை தொடர்ந்து நம்ம கண்காணித்து வந்தா இன்னும் சில வருஷத்துல இந்த கரை நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த பனைமரங்கள் அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய சிறப்பானது. அதை வளர்த்து கொஞ்சம் அது முளைச்சி வந்துட்டா போதும். அதுக்கு உரம் போடணும், அது செய்யணும், இது செய்யணும், களப்படுங்கன்னு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தானாக வளரும். இது இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாத பனை மரங்கள். அதனால ஒவ்வொருத்தருமே நம்ம இது அதுல கிடைக்கக்கூடிய எல்லாமே நொங்கு, பனம், பழம், அதனுடைய கிழங்கு, அதுல கிடைக்கிற நொங்கு எல்லாமே நமக்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம அறிந்து செயல்பட்டா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம பார்க்க முடியும்.